எடப்பாடியார் அறிவித்த திட்டங்களும் மற்ற எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல இதுதான். இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்த நாளுக்கு பெண்களுக்கு ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பை அண்ணன் வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 6 வாக்குறுதிகள் முதல் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய். இப்போ வர ஆட்சி எங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யணும் எதிர்பார்க்குறோம். அதிமுகவை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். சேலத்து கொங்கு நாட்டு சிங்கன்றாங்க, கொங்கு நாட்டு சிங்கம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சிங்கம் அண்ணா எடப்பாடியார். அதிமுக காலத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் எல்லாமே நெசவாளருக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. தறி கைத்தறிக்கும் நெசவாளருக்கு விசி தறிக்கும் இலவச வேட்டிச்சல் அவங்க தான் கொடுத்து வேலையை வாங்கி செஞ்சுது. இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 1 மந்த்துக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஆனால் எடப்பாடியார் சொல்றதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது. இந்த 5000 குத்துது கூட சும்மா கண் துடைப்பு கை துடைப்பு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு எடப்பாடியாராக இருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு 3ஆம் கட்டமாக தேர்தல் வாக்குறுதி கொண்டு வந்திருக்காப்புல. ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2000 ரூபா கொண்டு வந்திருக்காருமா. அதுபோக பொங்கல் தொகுப்போட 1000 ரூபா சேர்த்து தரதா சொல்லியிருக்காருமா. இதை எப்படி பார்க்குறீங்க? கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. எடப்பாடி வந்தால் கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆனால் வேறு யாருன்னா செய்ய முடியாது. அவர் மாரி எம்ஜிஆர் மாரி அவர் செய்கிறாரு. இந்த கட்சியை ஒடிக்கணும்னு பார்க்குறேன், எப்படியோ ஆனால் ஒடியாது. எடப்பாடியார் அறிவித்த திட்டங்களும் மற்ற எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல இதுதான். அவங்க மாதிரி ஒரு கிரிமினலாக எதையும் செய்ய அவர் விரும்பலை. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு வர்றாரு. அதில் இந்த விதமான இதுவும் இல்லை சார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணா அறிவிச்சிருக்க திட்டம் இது ஒரு வெற்றிக்கு முதல் படிக்கட்டு. இதுவே நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். இன்றைக்கி இந்த விடிய ஆட்சியோட அவலத்தை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அண்ணன் கருத்தில் கொண்டு இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்த நாளுக்கு பெண்களுக்கு ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பை அண்ணன் வெளியிட்டிருக்காரு. 10,000 ரூபான்றது இன்றைக்கி குடும்ப சூழ்நிலையை அண்ணன் உணர்ந்திருக்காரு. ஏன்னா விலைவாசி கடும் உயர்வு. இன்றைக்கி அவங்க கொடுக்குற 1000 ரூபா வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மூட்டை அரிசி கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அண்ணன் இன்றைக்கி விலைவாசி உயர்வை கண்டு மகளிர் எல்லாம் ஒரு சந்தோஷம் அடையணுன்றதுக்காகவும் அண்ணன் இன்னும் ஓரிரு மாதங்களில் முதலமைச்சராக பதவியேற்றிருக்க முதல் தேர்தல் வெற்றி வாக்குறுதியே இதுதான். கண்டிப்பாக இது அனைத்து மகளிர்களுக்கும் ஒரு ஒரு முத்தான திட்டம், வெற்றிக்கு முதல் படிக்கட்டு இது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 6 வாக்குறுதிகள் முதல் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்து வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 2000 ரூபாயும், +2 படித்த மாணவர்கள் வேலையில்லாதவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு 6. 2வது 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடிய திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழ் பஞ்சத்தில் இருப்பதால் அனைவருக்கும் ஆட்சி அமைந்தவுடன் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்குவதாக சொல்லியிருக்காரு. அது 2வது 6 நான் பார்க்குறேன். இளைஞர் மத்தியில் இது நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இளைஞர்கள் யாரும் வேலை இல்லை. அவங்க இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இவங்களே போதைப் பொருளை விற்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஸ்கூல் 8ஆம் பையன் படிக்க கவுண்டையில் சாக்லேட் இருக்குது, +2 படிக்கிற பையன்கிட்ட எல்லாத்தையுமே அடிப்பட்ட. இது இப்போ கிட்டத்தட்ட மிடில் ஸ்கூல்லேருந்து இந்த போதை பழக்கம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க வேலை வெட்டியே அவங்களுக்கு வேலையை பார்க்கணும் ஒரு எண்ணமே வந்திருக்காது. அப்போ அவங்களுக்கு அவங்க அந்த வழியிலேருந்து மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்து 2000 முதலுரிமையை கொடுத்து அவங்கள நடுநிலைமை கொண்டு அடுத்த ஆட்சி கழக ஆட்சி அமைஞ்ச உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை தொழில் பூங்கா அமைச்சு தொழில் திட்டங்களை உண்டாக்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு முதல் கட்ட உதவியாக தான் ஒரு 2000 ரூபா கொடுத்து அவங்க மாற்றுறாங்க. போதை வேலை கொண்டா நீங்கள் நல்லா இருங்க அப்படிங்கிறது. இப்போ வர ஆட்சி எங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யணும் எதிர்பார்க்குறோம். அதிமுகவை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எப்படி மகளிர்களுக்கு எங்களுக்கு என்ன தொகை வேணுமோ அது எங்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறோம். இதுக்கப்புறமும் நாங்கள் கஷ்டப்படக்கூடாது. அம்மா ஆட்சியில் வந்திருக்கோம் எல்லாத்துமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மகளிர்கள் லேடிஸ்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அம்மா மாரி எங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அண்ணன் எடப்பாடியார். நாங்கள் அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் எல்லா மகளிர் அணியும் வந்திருக்கோம். என்னவென்றால் இன்றைக்கி ஊக்கத்தொகை மகளிருக்கு ஊக்கத்தொகை 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்கார் அண்ணா. அதனால் இன்றைக்கி அம்மா நல்ல திட்டங்களை எல்லாமே செய்து கொண்டு நல்ல வழி நடத்தி கொண்டு வரார். அதனால் அண்ணன் சேலத்து கொங்கு நாட்டு சிங்கன்றாங்க, கொங்கு நாட்டு சிங்கம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சிங்கம் அண்ணா எடப்பாடியார். என்றைக்குமே அண்ணா ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி அமைய நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கும். அவர் எல்லா வகையிலையும் எங்களை ஏற்றி விடுவார். எல்லா வீட்டு வரி, கரண்ட் வரி, தண்ணி வரி, சொத்து வரி, எல்லா வரிகளையும் குறைப்பார். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு பெரும் உதவியாக இருப்பார். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு எடப்பாடியாராக இருந்து
காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவருடைய வரவுக்காக எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களே காத்திருக்கின்றார்கள். எப்போ தேர்தல் வரும், எப்போ எலெக்ஷன் வரும், எப்போ ஓட்டு போடலாம், எப்போ எடப்பாடியார் பதவி ஏற்பார் என்ற நாளுக்காக எல்லாம் ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க ஜனங்க எல்லாரும். மக்களுக்கு ரொம்ப உபயோகமான அறிவிப்பு. ஏன்னா திமுகவுடைய ஆட்சியில் வந்து பயங்கரமான எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 10,000 ரூபா செலவு செய்யணும். இப்போ எல்லாருமே எச்சா 25,000 30,000 ரூபா செலவு. பால் காசு அதிகம், கரண்ட் பில் அதிகம், வீட்டு வரி அதிகம். இப்போ ஒவ்வொன்றுலேயுமே அதிகமான காசை போட்டு மக்கள் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ எடப்பாடியார் ஒரு ஆட்சி வரும்போது 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது மக்கள் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். மாதம் 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து அவர் ஆட்சி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வலிமேல் விழி வைத்து காத்துட்ருக்குறோம். ஏழை எளிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயன்பெறமாறதாக இருக்கும். ஏன்னா நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாத்துக்குமே அவர் கொடுக்கறது வந்து இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 1 மந்த்துக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஆனால் எடப்பாடியார் வந்து சொல்கிறதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். ஸோ அதனால வந்து அவர் இந்த 5,000 10,000 கொடுக்குறங்கிறத நிரந்தரமாகவே அவர் பண்ணுவார். அதனால் மக்கள் எல்லாத்துக்குமே பயன்பெற மாதிரி தான் இருக்கும் மொழியோ, அதுலேருந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸ்டாலினை போன்று அறிவிப்போடு இல்லாமல் நிச்சயமாக செயல்படுத்துவார்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அறிவித்த அத்தனை திட்டங்களையும் மக்களை சென்றடும் வகையில் செயல்படுத்துவார்கள். அதிமுக காலத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் வந்து எல்லாமே நெசவாளருக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. தறி கைத்தறிக்கும் நெசவாளருக்கு விசித்தறிக்கும் இலவச வேட்டி செல் அவங்ககிட்ட தான் கொடுத்து வேலையை வாங்கி செஞ்சுது. இந்த திமுக ஆட்சி வந்து இருக்கிறவனுக்கு வேலையை கொடுக்காம கரண்ட் பிள்ளை வேலையெல்லாம் கூட்டிகிட்டு வச்சா ஒரு துணியை போய் பக்கத்து ஊர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேட்டில் போய் வாங்கிட்டு வராங்க. ஏங்கன்னா வேலை இல்லாமல் இருக்காங்களா, வேலை இருக்குல்ல, மிஷின் தறி இருக்குல்ல, அப்போ எது செய்யாங்க, இவங்களுக்கு இந்த இதை அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு கரண்ட் பிள்ளை ஏற்றிருந்தாங்க, கரண்ட் எலக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் எடப்பாடியார் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு வேலையை உண்டாக்கணும். அம்மா இல்லாத ஆட்சியை எப்படிம்மா கடந்து போகிறீங்க? அம்மா வருவாங்க, ஆட்சி நடத்துவாங்க. அவங்க ஒன்றும் சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க தான் அது மாதிரி சொல்கிறாங்க செத்துட்டாங்கன்னு. எனக்கு பிடிச்ச வரைக்கும் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. தமிழகத்தில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கூட்டுறதுக்காக அவங்களுக்கு இலவச கரண்டை கொடுத்து, அடுத்து கலகாட்சி அமைச்சோன்னே ரேஷன் கடையில் போடுற இலவச வேட்டி சேலை இவங்களே நெய்ய சொல்லி அதை நமது கைத்தறின்னு பர்ச்சேஸ் பண்ணி மக்கள் கொடுப்பாங்க. அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். இவங்க அதை திமுக அதை செய்யலை. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது. இந்த 5,000 கொடுத்தது கூட சும்மா கண் துடைப்பு கை துடைப்பு. போன வருஷம் எதுவுமே செய்யலை. பொங்கல் இது எல்லாருக்குமே உண்டு, வெறும் அந்த பொங்கல் பரிசை கொடுத்து விட்டாங்க. இந்த வருஷம் எது கொடுத்தாங்க, எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுங்க ஒரு காலம் அது வராது. என்ன சொல்கிறேன், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தான் அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய அவங்களாம் எந்த விதமான திட்டங்களையும் புதுசாக கொண்டு வந்து எதுவும் செய்யலை. அவங்க கொண்டு வர்றது மாதிரி எந்த இதாக இருந்தாலும் அவங்க கொண்டு வந்தது மாதிரி செயல்படுத்திக்கிட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அராஜகமான முறையில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏழைங்களை படுக்க விட மாட்டுறாங்க, பொம்பளைங்களை வச்சு போலீஸை வச்சு அடிக்க விடுறாங்க. காலெல்லாம் வீங்கி போகுது, வயசானவங்களுக்கு வீங்கி போகுதுப்பா, ஓன்னு கத்துறாங்கப்பா. அதுங்கெல்லாம் எங்கே படுக்கிறதுக்கு இடம் தேடுதுங்கப்பா, அழியுதுங்க. எங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லையா, அடிக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்களப்பா. திமுக வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க 2 ஆண்டுகளுக்கு கொடுக்காம தகுதி வாய்ந்த அவங்க வந்து பெண்களில் தகுதி பார்த்தாங்க. தகுதி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு இன்னும் தகுதி இல்லை. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு தகுதி பார்ப்பீங்களா? ஆனால் எங்கள் அம்மாவாகட்டும், எங்கள் அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடியாராகட்டும் பெண்களுக்கு இன்ன வரைக்கும் தகுதி பார்க்கல. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபான்னு அண்ணன் அறிவிச்சிருக்காரு. பெண்களுக்காக இலவச பஸ்ஸுன்னு விட்டாங்க. அது எதுக்குமே எங்களுக்கு ஆண்களுக்கும் சம உரிமை இருக்கு இல்லையா? பெண்களுக்கு சம உரிமை, ஆண்களுக்கு சம உரிமைன்றாங்க. அதில் வந்து ஆண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்காரு அண்ணா எடப்பாடியார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இன்று 78வது பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்குவோம் என்று உறுதியேற்கிறோம். கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தமிழ்நாட்டு பெண்கள் தலை நிமிர்ந்தனர். அதே போன்று வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் தமிழக மக்களையும் தமிழக பெண்களையும் அனைத்து நாட்டு மக்களையும் தலைநிமிரச் செய்வதாக புரட்சி தமிழக எடப்பாடியார் ஆட்சியில் உறுதியேற்பதாக இன்று சம்மதம் ஏற்கிறோம்.
அம்மா வந்து எனக்கு 3 உதவி பண்ணியிருக்காங்க. அது என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. இப்போ எடப்பாடி ஐயா வந்து அதே ஆட்சி அமுத்தணும், அவர் ஜெயிக்கணும், நல்லபடியாக வரணும் ஆட்சி. அவரும் நல்லா இருக்கணும் 100 வயசு வரைக்கும். அதுதான் எங்களுடைய ஆசை. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.